வணக்கம். ஜோரா ஆன்மீகம். உங்கள் வீட்டில் வேல் வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நன்மைகள் நடக்கலை, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிற முறைப்படி வேலை பூஜித்து வாருங்களேன். நிச்சயமாக முருகரோட பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை, முருகர் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு கனவு ரூபத்திலையும் காமிப்பார். உங்கள் வீட்டிலே நடமாடுறத கண்டிப்பாக உணர வைப்பாருங்க. நான் சொல்கிற முறைப்படி வீட்டில் வேலை வச்சு வழிபடுங்க. முருகரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எனக்கு கிடைக்கிறதுனால இந்த வீடியோ இன்னும் ஒரு 4 பேர் 10 பேருக்கு போய் காட்டும். ப்ளீஸ் ஹைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வேல் ஆயுதம் இல்லைங்க. ஒரு சில பேர் அது ஆயுதம் வீட்டில் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக தன்னோட மொத்த சக்திகளையும் உருவாக்கி கொடுத்த வேல் தான் இந்த வேலுங்க. அப்படிப்பட்ட இந்த ஞான வேலை கண்டிப்பாக வீட்டில் வைக்கும்போது நிச்சயமாக நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும், கேட்ட வரங்கள் கிடைக்கும். நியாயமாக இருந்தது அப்படிங்கும்போது வேல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக எந்த கஷ்டமும் இருக்காது. பில்லி சூனியம் பீடை அதுக்கப்புறம் தரித்திரம் இந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த வீட்டில் நடக்கிற எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது. கண் திருஷ்டி அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பொறாமை இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே வேல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அது எந்த பலனும் அளிக்கவே செய்யாதுங்க. அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது. அது மட்டும் இல்லை, இந்த வேலை வைத்து வழிபடுறதுனால இன்னொரு நன்மைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் முருகரை வழிபட்ட புண்ணியமும் கிடைக்கும், வேலை வழிபட்ட புண்ணியமும் கிடைக்கும், சிவபெருமானை வழிபட்ட புண்ணியமும் கிடைக்கும், சக்தியை வழிபட்ட புண்ணியமும் கிடைக்குங்க. ஏன்னா முருகப்பெருமான் சிவன் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது நிச்சயமாக சிவபெருமானையும் வணங்கிய புண்ணியம் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக 4 சக்திகளும் சேர்ந்து உருவாக்கியக்கூடிய வேல் தான் இந்த வேலுங்க. அப்படிப்பட்ட வேலை நீங்கள் தாராளமாக வீட்டில் வழிபடலாம், எந்த தவறும் கிடையாது. தாராளமாக வழிபடுங்க. வீட்டில் நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க, ஆனால் வேல் வச்சும் எனக்கு இன்னும் கஷ்டம்தான் இருக்குது, என்னோடய வேண்டுதல் எதுவுமே இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் வீட்டில் வேல் முறையாக வச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் வேல் முறையாக பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வரிசையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முருகரோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வேல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கடையிலேருந்து நீங்கள் வீட்டில் வேல் வாங்கும்போது முறையாக அந்த வேலை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கணும். அதாவது முருகர் அப்படிங்கும்போது வேல் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான், முருகரும் வேலும் ஒன்று தான். அப்படிங்கும்போது வீட்டில் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படி வேலை அப்படி ஒரு சில பேர் பூஜை பண்ணுறாங்க. அதை மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லாருமே கடையில் எல்லார் கையும் பட்டு அந்த மாதிரி வர்றதை நம்ம அப்படி பூஜை பண்ணும்போது அதில் மிகுந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. முறையாக நம்ம வீட்டில் பிரதிஷ்டை பண்ணணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யாரும் கிஃப்ட் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் வேல் வாங்கினாலும் சரி, சின்ன வேலாக மட்டும்தான், அதாவது உள்ளங்கை அந்த அந்த 5 விரல் இருக்குல்ல, அந்த உள்ளங்கை அந்த சைஸில் மட்டும்தான் வேல் வாங்கி வீட்டில் வழிபடணும். பெரிய வேலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது முறையாக பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வீட்டில் அந்த மாதிரி வேல் வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் கொடுத்தாங்க, பெரிய வேலாக ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா தயவு செய்து அதை முறையாக பூஜிக்கலை அப்படின்னா நமக்கு அது பாவ செயலாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகரோட வேலை நம்ம முறையாக வணங்கலை அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு பலவித கஷ்டங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை கோவிலில் தாராளமாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ளங்கை சைஸில் ஒரு சின்ன வேல் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி தான் நீங்கள் பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ணணும். வாங்கின உடனே பூஜை அறையில் வைக்காதீங்க. அதுவும் முறையான நாள் பார்த்து தான் வைக்கணும். சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய், வெள்ளி அல்லது அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி ஏதேனும் ஒரு முருகருக்கு உகந்த நாளில் நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணணும். எப்போவுமே ஒரு வழிபாடு நீங்கள் எதுவும் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த கடவுளுக்கு உரிய ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது செவ்வாய் கண்டிப்பாக பண்ணலாம், சஷ்டி கிருத்திகை தாராளமாக பண்ணலாம். இந்த 3 நாட்களில் கூட எதுவும் ஒரு நாள் எடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு கடையில் வாங்கிட்டு வாங்க. அது நீங்கள் உங்ககிட்ட சின்ன வேலாக இருக்குது, அதாவது அந்த கம்பி மாதிரி இருந்து வேல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் நான் வேல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள்.
அல்லது நான் பெரிய சைஸில் ஓரளவுக்கு ஸ்டாண்டு மாதிரி கீழே இருக்குது, அதில் வேல் இருக்கிறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். கடையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கம்பி மாதிரி இருக்கிற அந்த வேலாக இருந்தது அப்படின்னா பித்தளை ஸ்டாண்டு, பற்றி வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் தெரியுமா, அது பித்தளையில் ஒன்று வாங்கிக்கோங்க. அது ஒரு கம்பி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன வேலாக இருக்கிறவங்க அது உள்ளே நீங்கள் சொருகி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பெரிய வேலாக இருக்குது, அந்த ஸ்டாண்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடையிலேயே இப்போ அந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கிறாங்க, நீங்கள் அதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன பித்தளை கிண்ணம், வெள்ளி கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க, அல்லது விபூதி அது உள்ளே போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி வேலை வைக்கலாம். அல்லது டெய்லி கூட உங்ககிட்ட பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அந்த கிண்ணம் நிறைய பூக்கள் வச்சு அதுக்கு மேலே கூட வேலை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வேலை ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 பொருட்கள் கொண்டு நீங்கள் நிச்சயமாக அபிஷேகம் பண்ணணும். 6 பொருட்களுக்கும் மேலே கூட பண்ணலாம், ஆனால் முறையாக ஒரு 6 பொருட்கள் கண்டிப்பாக முருகருக்கு உட்காந்த அந்த 6 அப்படிங்கும்போது நிச்சயமாக 6 பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணீரை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு பால், தயிர், தேன், சந்தனம், மஞ்சள், பன்னீர் இதை கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா 7வதாக பஞ்சாமிர்தம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் உங்ககிட்ட மஞ்சள், சந்தனம் இருந்தாலும் சரி, பால் இருந்தாலும் சரி, அதை வச்சுமே நீங்கள் அபிஷேகம் தாராளமாக. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், பன்னீர் கலந்த அந்த மஞ்சள் சந்தனத்தை நீங்கள் வேலில் வைங்க. அல்லது விபூதி வைத்து கூட நீங்கள் அந்த பட்டை மாதிரி கூட வேலில் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கோவிலில் லெமன் வச்சுருப்பாங்க, உங்ககிட்ட வேல் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் லெமனை கூட அந்த வேலோட நுனியில் சொருகி வைக்கலாம். அல்லது மஞ்சள் சந்தனம் கூட அந்த நுனியில் நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போதும் கண்டிப்பாக அந்த பலன்கள் கிடைக்கும். முறையாக அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்மாறல் தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஒரு சில பேர் 21 நாள், 48 நாள், நான் கூட அந்த மாதிரி படித்து அதிக பலன்கள் எனக்கு கிடைச்சிது. அதனால் சொல்கிறேன், 21 நாள், 48 நாள் உங்களுக்கு வேல்மாறல் படிக்க தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வேல் முன்னாடி அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த வேல்மாறல் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யும்போது நீங்கள் கேட்ட விஷயம் எதுக்காக நீங்கள் இந்த 48 நாள் தொடர்ந்து வேலை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ நிச்சயமாக அந்த பலன்கள் கிடைக்கும். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ வேல் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன முறைப்படி இந்த மாதிரி முறையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வேல் எப்போவுமே ஒரு சின்ன பிளாஸ்டிக் இதில் வைக்கிறதோ அல்லது முக்கில் சாட்சி வைக்கிறதோ அந்த மாதிரி வைக்காதீங்க. முருகர் சிலை இருந்தது அப்படின்னா வேல் வைக்காமல் முருகர் சிலை வைக்காதீங்க. அதில் வேலோடி கண்டிப்பாக கொடுப்பாங்க, அந்த வேலை வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் தாராளமாக. தனியாக கூட வேல் வாங்கணும் அப்படின்னு அபிஷேகம் அந்த மாதிரி தனியாக வேல் வாங்கி தான் வைக்கணும் அப்படின்னா இல்லை, முருகர் சிலையில் இருக்கிற வேலையை வச்சு கூட அபிஷேகம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் உங்ககிட்ட எந்த இது தெரியுதோ அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். வேல்மாறல் வேலுக்கு மிகவும் சக்தியை மேலும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வேலும் முருகரும் ஒன்று தான். உங்ககிட்ட முருகர் இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வேல்மாறல் படிக்கும்போது உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அதுவும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பாடல் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேல்மாறல் மந்திரம் உங்களுக்கு பாட தெரியல அப்படிங்கும்போது மொபைலில் கேளுங்க அல்லது டிவியில் கூட போடுங்க. ஆனால் அந்த மந்திரத்தை நம்ம வாயால் உச்சரித்து அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படிங்கும்போது நீங்கள் வேல்மாறல் என்னால் படிக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க 8 வேல் போற்றி அப்படின்னு இருக்குங்க. யூடியூப்பில் பாருங்கள் அல்லது கூகுளில் பாருங்கள், 108 வேல் போற்றி அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அருள்வேல் போற்றி, கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, சக்தி வேல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 வேல் போற்றி இருக்கும். இந்த 108 வேல் போற்றி சொல்லி பூக்களால் வேலை நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது வேல்மாறல் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க, வேலை இந்த மாதிரி சொல்லி கூட அபிஷேகம் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ, ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, முருகா போற்றி அப்படின்னு உங்களுக்கு முருகரை பற்றி என்னென்ன சொல்லணும்னு சந்தோஷமாக சொல்லணும்னு தோணுதோ அதை ஃபுல்லாகவே 108 தடவை தாராளமாக சொல்லி போற்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்பேற்பட்ட வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிருங்க. தொடர்ந்து முருகரை வழிபட நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க.
இப்போ இருக்கிற கலியுகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு காட்சி கொடுக்குற ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குற ஒரே தெய்வம் யார் அப்படின்னா கண்டிப்பாக நான் முருகரை தாங்க சொல்லுங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகரை நம்ம வீட்டில் வழிபடுறதே நம்ம போன ஜென்மத்தில் பண்ண ஒரு புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் முருகருக்கு ரொம்ப அடிமையாக இருந்தேன். நான் முந்திலாம் எங்கள் வீட்டில் வந்து முருகர் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னு நான் கூட சத்தியமாக சொல்கிறேன், அதை முருகர் ஒரு சாமி அப்படின்னு நினச்சி தான் கும்பிடுவேனே தவிர ஒரு விரும்பி என்னோட ஒரு தெய்வம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. இப்போ என் உயிருக்கு மேலே நான் அந்த அளவுக்கு இப்போ என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட நான் முருக பக்தைன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு எனக்கு முருகர்னா போதும். ஏன்னா அப்போ வந்து 2 பொண்டாட்டி அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற அந்த உணர்வு வந்து எனக்கும் இருந்தது. 2 பொண்டாட்டியை கட்டிட்டு ஒரு கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இதனால எனக்கு முருகருங்கிறதே அவ்வளோ ஒரு விரும்பி நான் கும்பிட மாட்டேன். ஆனால் இப்போ முருகரோட 2 துணைவியாருமே 2 சக்தி அப்படிங்கிற ஒரு இது மூலமாக கண்டிப்பாக எனக்கு வந்து முருகரோட அடிமை அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முருகர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு சில வழிகளை காட்டுறதுக்காக இந்த இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படிங்கிற ரூபத்தை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த 2 மனைவிகள் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் கூட எனக்கு வரல. அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன சொல்ல போனால் நிறைய பேருக்கு அனுபவப்பட்டு தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கும்போது எனக்கு எத்தனை வருஷத்துக்கு முந்தையோ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சிலை வந்தது, எத்தனை வருஷத்துக்கு முந்தையோ எனக்கு வீட்டில் வேல் வந்தது, இப்போமோ எங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ இருந்தது. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ பார்த்து தான் நான் கண் கலங்குறேன். எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவர்கிட்ட தான் நான் போய் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பொருள் காணலை அப்படின்னா கூட முருகா எனக்கு இங்கே கிடச்சிடணும் அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துல தேடி அது கிடைக்கலையோ இப்போ அதே இடத்துல இருக்குங்க. இது ரொம்ப பெரிய மிராக்கள் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். முருகரை தயவு செய்து வழிபடாமல் மட்டும் இருக்காதீங்க. கலியுகத்தில் இப்போ இருக்கிற கலியுகத்தில் முருகர் இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே நீங்காது. அதனால் முருகரை தொடர்ந்து வழிபடுங்க. 108 வேல் போற்றி சொல்லுங்கள். முருகரை எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனை சரியாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல் போற்றி சொல்லுங்கள், வேல்மாறல் படிங்க, கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்த சஷ்டி எல்லாமே படிங்க. இப்போ இருக்கிற கலியுகத்தில் நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அவர் மட்டும்தான். முருகரை மறக்காமல் தயவு செய்து எல்லா வழிபாடு எல்லா மந்திரங்கள் எல்லாம் என்ன முடியுமோ முருகரை வழிபட்டுட்டே வாங்க. நம்ம கஷ்டம் எல்லாம் நீங்கும். நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.